என் பேர் கவிதா. நான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இருக்கிறேன். எனக்கு கல்யாணமாகி ஒரு பொண்ணு ஒரு பையனும் இருக்கிறாங்க. நாங்கள் ரட்சிக்கப்படாத குடும்பத்திலிருந்து வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டோம். 2013 எங்கள் வீட்டுக்காரங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. 2019 ஒருத்தவங்க பண உதவின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்து பணம் கேட்டாங்க. என்கிட்ட இல்லை, காசு இல்லை. அதனால் நான் வெளியில் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். 15 லட்சம் ரூபா வாங்கி கொடுத்தேன். திருப்பி அவங்களால தர முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. இதனால் வட்டிக்கு மேலே வட்டி கட்டி 26 லட்சம் ரூபா கடன் ஆகிப்போச்சு. 26 லட்சம் ரூபா கடன் ஆனதுனால கடன்காரங்க பூரா வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்து என்ன பணம் ரெடி பண்ணிட்டீங்களான்னு இப்படியே கேட்பாங்க. எனக்கு என்ன பதில் சொல்லன்னு எனக்கு தெரியாது. கடன் பிரச்சனைனால சாப்பிட தோணாது, தூங்க தோணாது, யார்கிட்டையும் பேச தோணாது. நம்ம என்ன செய்வோம், ஃபர்தராக என்ன செய்வோம், தனிமையில் இருக்கிறோம்ல, ஃபர்தராக என்ன செய்வோம்ன்ட்டு அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்குள்ள ஒரு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. சந்தோஷங்கிறதே கிடையாது, ஒரே துக்கம்தான், எந்நேரமும் கண்ணீர் தான். இந்த கடன் பிரச்சனையினால் வீட்டுக்குள்ளே ரொம்ப வறுமைன்னா அந்த பென்ஷனை வாங்க பாதிய வட்டியை கொடுத்துரு. சாப்பாட்டுக்கு கூட இவ்வளோ இருந்தும் ஒரு நேரம் சாப்பாடு கூட இல்லாமல் இருந்திருக்கிறேன். எத்தனையோ தடவை பழைய சோறுலாம் சாப்பிட்டு எவ்வளவோ கஷ்டங்களில் இருந்திருக்கிறேன். இப்படி இருக்க ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் 2021 அக்டோபர் மாதம் நடந்த அற்புத பெருவிழாவில் நான் வீட்டில் உட்காந்து கஷ்டமான சூழ்நிலையில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மனம் நொந்து போய் ஏசப்பா என் வறுமைகள் ஒழியணும் பார்க்குறவங்களாம் என்னை என்னெல்லாம் நினைக்கிறாங்க, ரொம்ப ஒரு அற்பமாக என்றாங்க ஏசப்பா. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம முகங்குப்பார விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் பேரையும் சொல்லி கூப்பிட்றீங்களே, என் பேரையும் சொல்லி கூப்பிடுங்க ஏசப்பா, எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பான்னு அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கடைசி நேரத்தில் மோகனனே, கவிதா, உன் குடும்ப சூழ்நிலைகள் வறுமைகள் மாறுது, தரித்திரங்கள் மாறுது, உனக்கு விரோதமாக செய்யப்பட்ட மாந்தரிய கிரியைகள் அழிக்கப்படுதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. மோகனனே என்னை பேர் சொல்லி அழைச்சி ஜெபம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு அற்புதம் காத்திருந்தது. என்கிட்ட ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்த விற்க முடியாமல் பல தடைகள் இருந்தது. அந்த தடைகளை உடைச்சி தேவன் அந்த இடத்த விற்க எனக்கு வழிவாசல்களை திறந்து கொடுத்தார். எனக்கு இருந்த 26 லட்சம் ரூபா கடனையும் ஆண்டவருக்கு அடைக்க கிருபை செய்தார். நான் வச்ச நகைகளை திருப்ப கிருபை செய்தார். மீதியான துணிக்கு எடுக்க கிருபை செய்தார். இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கடன் கிடையாது, வறுமைகள் கிடையாது, தரித்திரங்கள் கிடையாது. என் குடும்பத்தில் சமாதானம், அன்பு, ஐக்கியம், குடும்பம் ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கிறோம். இந்த கடன் பிரச்சனை போக 4 வருஷமாக என் உடம்புல ஒரு நோய் மாதிரி இருந்தது, வாத நீர் மாதிரி இருந்தது. விரலை இப்படி மடக்கவும் முடியாது, நீட்டவும் முடியாது. இப்படி கோணிச்சுக்கிட்டே இருக்கும். கால்லையும் வாத நீர் மாதிரி இறங்கிட்டு நீட்டவும் முடியாது, மடக்கவும் முடியாது. இப்படி டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது உங்களுக்கு வாத நீர் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்படி இருக்கும்போது 2026 இந்த உத்தம விதவைகள் கூட்டம் வச்சுருந்தாங்க. அதில் கலந்து கொள்ளும்போது அன்னை சொன்னாங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற கசப்பு பாவம் மன்னிக்கிற இருதயம் இருக்கணும் அப்படின்னாங்க. அப்போ யாரெல்லாம் நீங்கள் கசப்பு வச்சுருக்கீங்க, மன்னிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அவங்கள மன்னித்து இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரும் உங்களை காயப்படுத்தி இருக்கிறாங்க, அவங்கள நினைச்சாலே ஒரு வருத்தமாக இருக்குது, துக்கமாக இருக்குது, அவங்கள பார்த்தாலே கோபமாக வருது, அதை அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, இதை மன்னிக்கிறேன், அவங்க செய்ததை மனப்பூர்வமாக நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் நான் மன்னிக்க முடியாத சூழ்நிலையிலேருந்து அவங்கள பேர்களை பூரா சொல்லி நான் ஜெபம் பண்ணும்போது அந்த இடத்துல ஆண்டவர் இந்த கையில் இருக்கிற வாத நீரே அந்த சடனாக ஒரு நிமிஷத்தில் ஒரு ஆவி வெளியே போன மாதிரி இருந்தது. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. உண்மைக்கு இது பெரிய ஆச்சரியம், இயற்கைக்கு மேலான அற்புதம். வித்தின் 1 செகண்டில் எனக்கு அவ்வளோ ஒரு அற்புதம் ஆண்டவர் செஞ்சார். இப்போ காலையில் எழுந்தோடனே நல்ல விரல்களை மடக்க முடியுது, காலை நீட்ட முடியுது, நல்ல வேகமாக நடக்க முடியுது. என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றியை செலுத்துகிறேன். தேவனுக்கே மகிமை.